ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட vivo y51 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இன்றைக்கி இது எப்படி இருக்குது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதோட டிசைன் அப்புறம் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் முன்னாடி நமக்கு வந்து 5000 mAh 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்னு கொடுத்துருக்காங்க. 48 MP ரியர் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட் ஃபிங்கர் பிரிண்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ண ஃபோனில் நான் டெஸ்ட் பண்ணுற ஃபோன் பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். அப்புறம் நமக்கு வந்து இருக்கிற வேரியன்ட் பார்த்திங்கன்னா 8GB RAM, அப்புறம் 128GB. அப்புறம் இதோட சார் வேல்யூம் வந்து நமக்கு வந்து பின்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா 1.02. இது கம்மின்னு சொல்ல முடியாது, பட் அதிகமுன்னு சொல்ல முடியாது, நடுவில் இருக்குது. ஆனால் இதோட பாடி சார் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மி, வெறும் 0.3 தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். பின்னாடியே நமக்கு வந்து மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். முன்னாடியே சீல் பிரிச்சிட்டேன். ஸோ நமக்கு வந்து இப்போ ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ண. ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இந்த சின்ன பாக்ஸில் வந்து நம்ம கேஸ், சிம் இன்ஜெக்டர் டூல், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்கும். கேஸ் நல்லா திக்காக, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் கேஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. இதை எடுத்து சைடில் வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு சார்ஜர், டைப் சி கேபிள் தான் இருக்கும். பரவாயில்ல. சார்ஜர், ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க, சூப்பர். இது 18 watts சார்ஜர். ஆமாம், 18 watts சார்ஜர் தான். அப்புறம் நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான். அப்புறம் வந்து ஏர்பாட்ஸ் மாதிரி ஒரு இயர்ஃபோன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனை வந்து எடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபோன் எடுத்தோடனே கொஞ்சம் வெயிட் தெரியுது, கொஞ்சம் திக்காகவுமே இருக்குது. இதான் இந்த சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. இவங்க சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தனால பின்னாடி பார்க்க ரொம்ப க்ளீனாக நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனை வந்து நான் பூட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து கோட்டிங் மட்டும் மேட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் செய்யாமல் கோட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து டச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸும் அந்தளவுக்கு ஆகுறதுல லைட் ஆகுது. அப்புறம் இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ட்ரிபிள் கேமரா 15 அப்புறம் 27 mm வந்து அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நல்லாயிருக்கு. ப்ரீமியம் ஃபோன்ஸில் இது மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, அப்புறம் ஸ்பீக்கர்கள் இருக்குது. இங்கே வந்து ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதுலேயே எம்பெட்டடாக இருக்குது. அப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் வந்து நமக்கு வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட் வந்து டெடிக்கேட்டடாக இல்லையான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ட்ரிபிள் ஸ்லாட்டா இல்லை? சூப்பர். இங்கேயும் வந்து நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து 2 சிம் கார்டு அப்புறம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட முன்னாடி டிசைன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முன்னாடி டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூ ட்ராப் நாச் கொடுத்துட்டாங்க. இதோட சின் வந்து பெருசாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கன்சிடர் பண்ணும்போது இதோட சின் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம், பட் இவங்க பெருசாக கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.58 inch எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD+. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இவங்க வந்து ஆமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்கணும், இல்லைனா இந்த எல்சிடி டிஸ்பிளேலே வந்து ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கணும். பட் அது ரெண்டுமே தெரில. அதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ஹார்ட்வேரில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665. இது ஒரு பழைய சிப்செட் தான். ஸ்னாப்ட்ராகன் 665 வரும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் இப்போ கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்லாம் போக கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில. ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்னாப்ட்ராகன் 665 யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த ஃபோன் வாங்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஃபோன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. 8GB RAM அப்புறம் 128GB ஸ்டோரேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 18,000 rupees. ஸோ 18,000 rupeesக்கு கொஞ்சம் லைட்டாக ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதுலையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கைஸ், அடுத்து இந்த ஃபோனோட ரொம்பவுமே யூனிக்கான விஷயமான இதோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஏன் யூனிக்னா இதோட பிளேஸ்மெண்ட் தான். இது ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து பார்க்குறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். ஒன்று இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து நமக்கு வந்து பேக் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து
ப்ரெஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, டச் பண்ணாலே நமக்கு வந்து போதும், அது அன்லாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வெறும் டச் தான் பண்ணுறேன், அது பாருங்கள், அது பாட்டுக்கு அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப ரிலையபிளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்மளோட பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து இந்த இடத்துல தான் வந்து ரெஸ்ட் ஆகுது. நமக்கு அந்த இடத்துலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டாங்க. அதனால் இது நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போது இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்துடுது. அதனால் நமக்கு வந்து ரீசனபுளாக ஃபாஸ்ட்டாக ஏறிடும். அடுத்து நம்ம இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்த்துருவோம். ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 48 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. கேமரா சாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயின் மொபைல்ஸ். நம்ம குயின் மொபைல்ஸ் ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூம். எல்லா பிராண்ட்ஸில் இருக்க எல்லா மாடல் ஃபோன்ஸும் இங்கே கிடைக்கும். இவங்களோட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் மிஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இங்கே ஈஸியாக உடனே கிடச்சிரும். ஸோ நீங்கள் அடுத்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குயின் மொபைல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், பர்டிகுலராக இந்த மாடல் குயின் மொபைல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைபாட் தராங்க. அந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணி லாங் எக்ஸ்போஷர் நைட் மோட் ஷாட்ஸ்லாம் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் குயின் மொபைல்ஸில் வாங்குங்க. அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது நமக்கு ரொம்பவுமே ஃபெமிலியரான விவோ யூஐ தான். நம்ம ஆல்ரெடி பார்த்து எல்லா விவோ ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதோட வால்பேப்பர் கூட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நமக்கு வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 11 வெர்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. செக்யூரிட்டி பேட்சும் பார்த்திங்கன்னா நவம்பரில் இருக்குது. இது நல்ல க்ளீனான யூஐ தான். ஸோ இந்த யூஐயில் நம்ம வந்து பெருசாக வரி பண்ண எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ அந்த ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவுட் ஆஃப் அந்த 128 GBயில் ஸோ 113 GB வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துவிட்டோம். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஹரிபரியில் எடுக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த பர்டிகுலராக இந்த ஃபோனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.